வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளி: செயல் விளைவு தத்துவத்தின் தெளிவு. ஒரு மனிதனுக்கு துன்பம் எதனால் வருகிறது என்று இச்சமுதாயம் அறிந்து கொள்ள முன் வருவதில்லை. அப்படியே அறிந்து கொண்டாலும் அது எனக்கு வரவா போகிறது என்று அலட்சியம் செய்யும் நிலையில் இருப்பவன்தான் இன்றைய கால மனிதன். மனிதனுக்கு வரக்கூடிய துன்ப விளைவு காரணமில்லாமல் வராது என்றும், மனிதன் செய்த செயலுக்குரிய விளைவு என்பதும் புரியவில்லை. ஆகவே கர்மவினை தத்துவத்திற்கான அறிவும் செயல் விளைவு தத்துவத்திற்கான அறிவும் இன்றைய சமுதாய மக்களிடம் பூஜ்யமாக இருக்கிறது. அது சமுதாயத்திற்கு உணர்த்தப்படவே இல்லை. உணர்த்துவதற்கும் யாரும் இல்லை என்பது அதனை விட வேதனைக்குரிய ஒன்று. இதற்கான அறிவு சிறு வயதிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் குருகுல கல்வியின் மூலமாக முன்பொரு காலத்தில் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையின் அடிப்படை தத்துவ அறிவு இல்லாததுதான் உலகின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மனிதர்கள் உபயோகிக்கும் சில பொருட்களின் அட்டை பெட்டியில் சில வாசகங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதாக எழுதுகிறார்கள். இது யாருக்கு கேடு என்று கேட்டால், யாரோ ஒருவருக்குத்தான் கேடு வரும், எனக்கு வராது என்று நினைத்து உதாசீனப்படுத்தி அதனை உபயோகிக்கிறான். அந்த பொருளினை உபயோகிப்பதால் வரும் கேடு எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அது மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படும். அவரவர் உடல் தன்மையை பொறுத்து அதன் கேடு இன்று இல்லை என்றாலும் பிறிதொரு நாள் வந்தே தீரும். அதேபோல கர்ம வினைகளால் ஒருவருக்கு வரும் விளைவுகளுக்கான காலமும் மற்றொருவருக்கு வரும் விளைவுகளுக்கான காலமும் கர்ம வினைகளின் திணிவு அடிப்படையில் வேறுபடுகிறது. இந்த வேறுபாட்டை தவறாக புரிந்து கொண்டு, அவருக்கு வந்த விளைவு எனக்கு சாகும் வரைக்கும் வராது என்று நினைத்து கொள்கிறான். அப்படியே அவன் இறக்கும் வரை துன்ப விளைவு வராமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த செயலுக்கு விளைவே வராமலே இருந்துவிடும் என்று நம்பினால் அது பெரிய தவறாகும். அது அடுத்த சந்ததியினருக்கு கட்டாயம் சென்றுவிடும். இப்படி ஒரு அறிவுரை சொன்னாலும், அடுத்த தலைமுறைக்கு செல்வதை நான் என்ன பார்த்து கொண்டா இருக்கப் போகிறேன், நான் தான் இறந்துவிடப் போகிறேனே என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொழியின் தலைப்பு செயல் விளைவு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை. இது வாழ்க்கை தத்துவம் என்பதின் அடிப்படையான தத்துவமாக இருந்திருக்க வேண்டும். நாம் வாழ்க்கை தத்துவம் என்று கொடுத்திருக்கிறோம். அந்த வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் உயர்படிகள் 3 என்று நாம் அதை சிந்தனை செய்திருந்தாலும், இந்த ஒவ்வொன்றையும் இந்த செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் சிந்தனை செய்தால்தான் அது முழுமை பெறும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது முழுமை பெறாது. ஆக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் என்று எப்பொழுது தோன்றியதோ,
எப்பொழுது அசைவற்ற அந்த சுற்றவெளியாகிய இறைநிலை அசைந்து இயக்கம் என்று வந்ததோ, அந்த இயக்கம் என்பது ஒரு செயலாக மாறிவிடுகிறது அல்லவா? அங்கு தோன்றியது இந்த செயலுடைய தத்துவம். அது சுழற்சி என்ற ஒரு செயல் நடைபெறும் பொழுது அங்கு என்ன விளைவு வருகிறது? அது சுற்றி கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதானே என்றுதானே நாம் பார்க்கிறோம். அந்த முதல் தோற்றமாகிய சுழல் அலை பரமானு சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அது சுற்றி கொண்டிருப்பதனால் விளைவு என்ன வருகிறது என்றால், அதிலிருந்து காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய காந்த தத்துவம். அதனுடைய சுழற்சி, அந்த இயக்கம் அந்த சுற்றவெளியோடு உரசிக்கொண்டு சுற்றும்போது அங்கு வெளிப்படக்கூடிய காந்தம். அப்போ காந்தம் வெளியாகி கொண்டு இருக்கிறது அல்லவா? இது விளைவு தானே. ஆக இந்த செயல் விளைவு என்பது ஒரு அணுவிலே தொடங்கியது. அது பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மனிதனாக வரும் பொழுது அந்த செயல்கள், அதனுடைய செயல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வித்தியாசமான செயல்களாக மாற 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 அந்த விளைவுகளும் அதற்கு தகுந்தாற்போல் மாறுகிறது. இப்போ காற்றிலிருந்து வெளிப்படும் காந்தம் ஒளி என்று வருகிறது அல்லவா? அது விளைவு. ஏன் இங்கு அழுத்தம் என்று இருந்த அந்த விளைவு அங்கு ஒளி என்று வந்தது? அதுதான் வித்தியாசம். இதே போல மனிதர்களில் செயல்கள், எவ்வளவு செயல்கள் இருக்கிறது, எவ்வளவு விதமான செயல்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இப்போ இதில் மனிதன் என்ன செயல் செய்ய வேண்டும்? மனிதன் செயல் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேளுங்கள். செயல் விளைவு தத்துவம் தானே. மனிதன் செயல் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் என்ன செயல் செய்ய வேண்டும்? இரண்டு செயல்கள் தான் அவன் செய்ய வேண்டும். அவன் செய்ய வேண்டியது 2 செயல்கள் தான். இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிப்படையான தத்துவத்தை 100க்கு 100% இன்றைய சிந்தனையாக தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை 100% அப்படியே நடைமுறைப்படுத்த முடியாது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இதை 100% நாம் சிந்தனை செய்யும் பொழுதுதான் நம்மிடம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட சதவீதமாவது மாற்றம் வரும் என்பதற்காக சொல்லுகிறோம். 2 செயல்கள். ஒன்று, இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்படி என்றால் தேவைகள் 3 நிறைவு செய்வதற்கு செயலை செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை நிறைவு செய்ய வேண்டும். அதை நிறைவு செய்வதற்கு பொருள் வேண்டுமே, அந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த பொருளை பெறுவதற்கு உழைக்க வேண்டும். அவ்வளோதான். ஆக இயற்கை துன்பத்தை போக்குவது என்பது ஒரு செயல். முடிந்ததா? செயல் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அப்போ இப்போல்லாம் செயல், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் வேலைக்கு போகிறான். செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? என்ன செய்கிறோம்? நாளைக்கு, வருங்காலத்துக்கு, குழந்தைகளுக்கு, பேரனுக்கு இயற்கை துன்பம் போக்குவதற்காக என்று செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய அறியாமை, ஒரு பெரிய அறியாமை. அப்போ அந்த செயல்கள் எல்லாம் தேவையற்ற செயல்கள். இது இயற்கை சொல்லுகிறது, இயற்கை சொல்லுகிறது. ஆனால் மனிதனுக்கு ஒரு பயம். என்ன? நாம் வருங்காலத்தில் இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கே நமக்கு பொருள் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று இவன் தேக்குகிறான், ஒருவன் தேக்குகிறான், ஒரு குடும்பம் தேக்குகிறது, ஒரு மாகாணம் தேக்குகிறது, ஒரு நாடு தேக்குகிறது. இப்படி தேக்கி பழகியதுதான் இப்பொழுது எங்கு சென்றிருக்கிறது? ஒரு நாட்டுக்கே தேவையை பூர்த்தி செய்வதற்கு உணவில்லாமல் அத்தனை வளங்களையும் இன்னொரு நாடு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த செயல் கெட்டுவிட்டது. அப்போ இந்த இடத்தில் செய்ய வேண்டிய செயல் என்பது அவ்வளவுதான். அந்த செயலுக்கு என்ன விளைவு வரும் என்று சொன்னால், துன்பம் போகும், இயற்கை துன்பம் போகும் என்ற விளைவுதான் வரும். அதன் பிறகு என்ன செயலெல்லாம் செய்கிறாயோ அதற்கெல்லாம்
என்ன மாதிரியான விளைவு வரும்? இந்த இயற்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், இது தேவையில்லாத செயல் என்று பட்டியல் போட்டு விடுகிறது. அப்போ இயற்கைக்கு முரணான செயல் என்று பட்டியல் போட்டு விடுகிறது. அந்த செயலுக்குத்தான் நாம் செயல் விளைவு தத்துவம் என்று மனிதனிடம் வரக்கூடிய விளைவுகளை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம செயல் செய்து நல்ல விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று இல்லை. நாம் செயல் செய்வது முழுவதுமே துன்பத்தை போக்குகின்ற செயலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அப்படி இல்லை என்று சொன்னால் சும்மா இருத்தல் என்பதுதான் மனிதன். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பெரிய அற்புதமான சிந்தனை பாருங்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கை இயற்கை கொடுத்திருக்கிறது என்று பாருங்கள். இயற்கை துன்பம் என்ற தேவைகளை போக்கிக் கொண்டு அமைதியாக இரு. சரி சரி, அதுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்கிறது? சும்மா இருக்க முடியலையே, என்ன செய்வது என்று சொன்னால், அது உடலின் தேவை. இயற்கை துன்பத்தை போக்குவது உடலின் தேவை. அது முடிந்தவுடன் என்ன செய்? மனதின் தேவையாகிய இயற்கையை ரசித்தல் என்ற ஒரு நிலை, அதற்காக செயல் செய் என்று சொல்லுகிறது. இயற்கை ரசித்தல் என்பது ஒரு செயலா? அது ரசித்தல் தானே என்று சொல்லலாம். அதுவும் ஒரு செயல்தான். ஏன்? மனம் புலன் மூலமாகத்தானே ரசிக்கிறது. ஆமாம், அப்போ அது செயல்தான். மனம் எப்பொழுது இந்த 5 புலன்கள் வழியாக செல்லுகிறதோ அது செயல். இன்னொன்றும் இருக்கிறது. இது 5 புலன்கள் வழியாக போகாமல் ஏற்கனவே செய்த செயல் பதிவின் அடிப்படையில் எண்ணங்களாக மறந்து கொண்டிருக்கிறதே, அதுவும் செயலா என்று கேட்கலாம். அதற்கும் விளைவு உண்டா என்று கேட்கலாம். ஆமாம், அதுவும் செயல்தான். அது என்னென்ன? செயல் செய்வதற்கான அடிப்படையான ஒரு ஏற்பாடு. இந்த செயல் செய்வதை விட மோசமானது அது. அதுதான் நம்ம தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்ய தூண்டுவதே அந்த எண்ணம் தானே. எண்ணத்தினால் தான் மனிதன் கெட்டு விடுகிறான். அப்போ அந்த மாதிரி எண்ணுவது என்பதும் ஒரு செயல், அதற்கும் ஒரு விளைவு உண்டு. சரி, ஆனால் இயற்கையை ரசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள், அது ஒரு செயல்தான். இதற்கு ஒரு விளைவு உண்டா? விளைவு உண்டா என்று கேட்டால் அதற்கு துன்ப விளைவு என்பது கிடையாது. துன்ப விளைவு என்பது கிடையாது. ஆனால் அது என்ன விளைவு? அதற்கு நீங்கள் ரசித்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் ரசிக்க முடியும்? ஒரு இடத்தில் அந்த ரசிப்பு என்பது, அந்த ரசித்தல் என்பது அப்படியே அந்த இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றிவிடும், லயமாகிவிடும். அப்போ அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மனம் இயற்கையாக மாறிவிடும். அது என்ன ஆகிவிடும்? ஒரு அமைதி என்ற விளைவு நோக்கி அது சென்றுவிடும். அமைதிக்கு நம்மை இழுத்து சென்று விடும். நாம் அமைதியாகி விடுவோம். அப்போ இந்த மனதின் தேவையாகிய இயற்கை ரசித்தல் என்பதனுடைய விளைவு நாம் அமைதி என்ற ஒரு நிலையை அடைதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது போக, ஆனால் மனிதன் தேவையை பெருக்கிக் கொள்வதற்காக எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவு என்பது எப்படி வரும் என்று சொன்னால் நமக்கு துன்ப விளைவாகத்தான் வரும். இப்போ இந்த சிந்தனை பார்க்கும் பொழுது என்ன, நாம் வாழ்க்கை முழுவதும் ஏகப்பட்ட துன்ப விளைவுக்கான செயல்களை செய்திருக்கிறோம் போல் தெரிகிறதே. ஆமாம், செய்திருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம், செய்யவும் போகிறோம். அப்போ பாருங்கள், நான் வாழ்க்கை தத்துவத்தை முழுமையாக புரிந்திருக்கிறோமா? இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இப்போ ஒரு கேள்வியை கேட்கலாம். சரி, இப்போ துன்பத்தை போக்குவதற்கான செயல் செய்து விட்டோம். ஆனால் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே, ஆனந்தமாக வாழ வேண்டுமே, நிறைவாக வாழ வேண்டுமே, ஆரோக்கியமாக வாழ வேண்டுமே, இதற்காக நான் ஏதாவது செயல் செய்ய வேண்டாமா என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இது ஒரு பெரிய கேள்வி, அனைவரிடமும் இருக்கக்கூடிய கேள்வி, உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கான உண்மை என்ன என்று பார்த்தால், இதற்காக நாம் எந்த செயலும் செய்ய வேண்டியது இல்லை. அப்போ இன்பம், அமைதி, ஆரோக்கியம், அன்பு, அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு, இவை அனைத்தும் செயல் செய்து பெறக்கூடியது இல்லை என்பதை எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது என்ன இருப்போம்? சும்மா இருந்தாலே போதும். இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இயற்கை கொடுத்திருக்கிறது. அப்போ இயற்கை ஒரு செயல் செய்து
நீங்கள் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செயல் செய்ய வேண்டும். அப்போ இப்போ மனிதன் என்ன செய்கிறான்? துன்பத்தை போக்கும் செயல் செய்து முடித்த அடுத்த சனமே என்ன செய்கிறான்? துன்பத்தை பெருக்குவதற்கான செயலை செய்கிறான். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் துன்பத்தை பெருக்குவதற்கான செயல்கள். இதைத்தான் நான் சொல்வேன். அதாவது பாவப்பதிவு என்பது எங்கு தொடங்குகிறது? அதனுடைய மூலம் என்ன? ரிஷி மூலம், நதி மூலம் என்று சொல்வார்களே, கங்கோத்திரி யமுனோத்திரி என்று சொல்வார்களே, அது தொடங்கிய இடம் என்று சொல்வார்களே, அப்படி இந்த பாவப்பதிவு என்ற கர்ம வினை தொடங்கிய இடம் எது என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால் அந்த இடம் மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த துன்பம், இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான செயல்கள் செய்கிறோம் அல்லவா? அந்த துன்பம் நீங்கிய இடம் இருக்கிறதே, அந்த இடம் இன்பம் என்று சொல்லுகிறார் மகரிஷி. அதிலிருந்து மீண்டும் அதே செயலை செய்ய தொடங்கினால் அங்கு தொடங்குகிறது இந்த கர்மவினை என்ற பாவப்பதிவு. அங்கு அந்த செயல்கள் அனைத்துக்கும் துன்ப விளைவுகள் தான் வரும். அப்போ 5 இட்லி சாப்பிட்டோம், பசி தீர்ந்துடுச்சு. அதுக்கு அடுத்து 3 இட்லி சாப்பிட்டோம்னா அது பாவப்பதிவு, அது ஒரு செயல். அந்த 3 இட்லி சாப்பிட்டதுக்குரிய செயல் என்ன? துன்பமாக வரும். இப்போ முதல் 5 இட்லி சாப்பிட்டதுக்குரிய விளைவு அது துன்பத்தை போக்கும். அப்போ எனக்கு இன்பம் அது தானாக வரும். எவ்வளவு அற்புதமான வேதாத்திரியம்! ஆனால் இந்த வேதாத்திரியத்தை இந்த கோணத்திலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயம் இன்று இல்லை. இதை இந்த கோணத்திலே இதை நடத்தக்கூடிய அளவுக்கான ஆசிரியர்களும் பற்றாக்குறை. நான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், தமிழ் ஆனந்த யோகம் இந்த ஆழ்ந்த தத்துவத்தை, இந்த அடிப்படையான தத்துவத்தை இந்த உலகுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். ஒரு 100 ஆசிரியர்களையாவது உருவாக்க வேண்டும். விவேகானந்தர் கூறியது போல அந்த 100 ஆசிரியர்கள் இங்கு உருவாகி அவர்கள் இதை அடிப்படை தத்துவத்தை அடிப்படையாக உணர்வுபூர்வமாக எடுத்து சென்றோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆக இப்பொழுது இந்த செயல்விளை தத்துவத்தின் ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது துன்பத்திற்கான விளைவை நாம் செய்ய மாட்டோம். இப்பொழுது பாருங்கள், இந்த இன்றைய சிந்தனையிலே என்ன எழுதப்பட்டிருந்தது? ஏதோ ஒரு உணவுப் பொருள், ஏதாவது ஒரு பொருள், அதில் மேலே இது உடலுக்கு கேடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை வாங்கி இவன் அனுபவிக்கிறானே. அப்போ கேடு என்று எழுதப்பட்டிருப்பதையே அனுபவிக்கிறான். நாம் இங்கே எது கேடு என்று சொல்கிறோம்? தேவை மீறக்கூடியது 2 இட்லியாக இருந்தால் கூட அது கேடு என்று சொல்கிறோம். அப்போ இது கேட்டிலும் கேடாக, மிக உயர்ந்த கேடாக, உடனடியாக மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேடை கொடுக்கக்கூடியதற்குத்தான் அவன் எழுதுகிறான் இது உடலுக்கு கேடு என்று. மற்றது எதுலையுமே எழுதவில்லை. ஆனால் இறைவன் எழுதுகிறான். அந்த இறைவன் எழுதிய எழுத்துத்தான் செயல்விளைவு தத்துவம். அப்போ செயல்விளைவு என்பதிலே என்ன என்று சொன்னால், இயற்கை நமக்கு அத்தனையும் வளங்களையும் கொடுத்து விட்டது. அந்த அதிகமாக துன்பத்தை தரக்கூடிய செயல்களை செய்து அதற்குரிய விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய செயல்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நன்மையான விளைவு என்று ஏதாவது இல்லையா என்று கேட்டால், நன்மையான விளைவு என்பதற்கான செயல் நாம் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட நடக்கும். இது ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் பார்ப்போமே. ஒரு விதை, அதை என்ன செய்கிறீர்கள்? நிலத்தை பயன்படுத்தி அதை விதைக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? இது நீங்கள் செய்த செயல் தானே? ஆமாம். அது முளைத்து செடியாகி, மரமாகி, காகையாகி, கனியாகி நமக்கு அத்தனை வளங்களையும் கொடுக்கிறது. அது விளைவு தானே? ஆமாம். அதை செடியாக்கி மரமாக்கி அந்த விளைவுகளை கொடுத்தது யார்? இயற்கை. சரி, அந்த செயலை செய்தது யார்? நாம் தானே செயல் செய்தோம். மனிதன் தானே செயல் செய்தான். நான் விதைத்ததினால்தான் இந்த விளைவு நடந்தது என்று இதற்கு நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாமா என்று சிந்தனை செய்து பாருங்கள். அப்பா, நீ விதைக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த விதை தானாக இந்த மண்ணிலே விழுந்து அது திரும்பவும் முளைக்கும். நீ மனிதனே உற்பத்தியாகவில்லை, வெறும் விலங்கினங்கள் மட்டும்தான் இருந்தது. அது விவசாயம் செய்ததா?
இங்கே எவ்வளவு தாவரங்கள், எவ்வளவு காய்கறிகள், எவ்வளவு பழங்கள், அவ்வளவு அதை அனுபவித்து கொண்டு தானே இருந்தது. இதை நீ செய்தாயா? நீ செய்யவில்லை என்றாலும் அதை நான் செய்வேன். அப்போ நமக்கு நன்மை நடப்பதற்கு, நமக்கு நாம் துன்பம் போக்குவதற்கான அந்த பொருள்களை இயற்கை தான் கொடுத்திருக்கிறது. அதையும் நாம் செயல் செய்து பெற்றோம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் இதை 50 மூடை வர்றதை 80 மூடையாக மாற்றணும், ஒட்டு வெரைட்டியாக மாற்றணும், இந்த செயலை நாங்கள் தானே செய்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது இருக்கக்கூடிய விவசாயம் என்ற துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அங்கே இருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயற்கை அந்த விதை தானாக விளைந்து இயற்கையாக முளைக்கக்கூடியதை இவர்கள் கெடுத்து அதை அதில் வரக்கூடிய அந்த விளைபொருள்களை நாம் எடுத்து துன்பம் போக்கினாலும் நமக்கு துன்பம் வரக்கூடியதாக மாற்றி விட்டார்கள். அப்போ மனிதன் எந்த ஒரு செயலையும் நான் செய்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது துன்பம் கொடுக்கும் செயலாக மட்டும்தான் இருக்க முடியும். அது துன்பம் கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும், துன்பத்தை பெறக்கூடியதாகத்தான் அமையும். ஆக இந்த செயல் விளைவு என்று சொல்லும் பொழுது நாம் துன்பம் போக்கக்கூடிய செயல்கள் மட்டும் செய்தால் போதும். அதன் பிறகு இயற்கையை ரசிக்கும் செயல்கள், இந்த 2 மட்டும் போதும். இப்பொழுது நினைத்து பாருங்கள், வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்று. ஆம், எளிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த தத்துவத்தை நாம் சொன்னவர் வேதாத்திரி மகரிஷி. அவர் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பிறந்திருக்கிறார். இந்திய மக்களின் வாழ்க்கை இந்த தத்துவத்துக்கு முரணாக ஒரு 500% எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஓரளவுக்கு மேலை நாடுகளில் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே வாழக்கூடியவர்கள், அதாவது நமது நாட்டில் வாழக்கூடிய அந்த எதிர்மறையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/5 பங்கு இங்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இங்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் இந்த சிந்தனை எங்கிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய 2வது நாடாகிய அந்த நாட்டில் இருந்து தான் இந்த சிந்தனையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக மனித வாழ்க்கை மிக எளிதானது. இதை தத்துவங்கள் மூலமாக உணர்த்துவதற்காக நமது சித்தர்கள் தத்துவத்தை கொடுத்தார்கள். தத்துவத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அங்கே அதற்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே தத்துவமே இல்லாத நாட்டில் கூட ஓரளவுக்கு அந்த தத்துவத்தின்படி, இயற்கையின்படி, இயற்கையோடு இயற்கையாய் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தத்துவம் கொடுக்கப்பட்டால் இவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன். இவர்கள் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஞானிகளை நமது நாட்டில் உருவாக்குவதை விட வெளிநாட்டில் அதிகமாக உருவாக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் இந்த செயல் விளைவு தத்துவத்தை இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம். இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த உண்மையை இந்த சமுதாயம் உணர்ந்து கொஞ்சமாவது மாற்றம் ஏற்படட்டும். வாழ்க வளமுடன்.